சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் இன்று முதல் உலகமெங்கும். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. ஒரு ஸ்கர்ட்டு ஒரு இது போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. நல்ல லாங் ஹேர் இருக்கும், நல்ல கருப்பாக இருப்பாங்க, நல்ல குண்டாக இருப்பாங்க. நிறைய படங்கள் அந்த மாதிரி நார்மலாக கொஞ்சம் செக்ஸியாக பேசணும் அவங்களுக்கு, அவ்வளோதான். என்ன பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, ஐயோ, அந்த மாதிரி நார்மலாக பேசும்போதே அந்த பொண்ணு அப்படி தான் பேசும். தாங்கிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வந்தா. பட் அவளுக்கு வந்து கடைசி வரைக்கும் நிறைவேறாத ஒரு ஆசை என்ன அப்படின்னா, அவளுக்கு வந்து சாவித்திரி அம்மா தான் அவளுக்கு வந்து மெயின். அவள் சாவித்திரி அம்மா மாதிரி நான் நடிக்கணும் அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாள். அவங்கள கிளாமரஸான ஒரு ரோலுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இவங்க வேறு ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலுமே இல்லை நீ இது பண்ணு அப்படின்ற மாதிரியே கொஞ்சம் ஸ்டீரியோ டைப் பண்ணிட்டாங்க. போனால் ஃபாரினுக்கு போவாங்க, ஃபாரினுக்கு போனாலும் புடவை கட்டிட்டு போனால் அங்கே ஒத்துக்க மாட்டாங்க, அவள் செக்ஸியாக வரணும். திவ்யா பாலன் அவங்க வந்து ஒரு பயோபிக் பண்ணியிருந்தாங்க ஸ்ரீ ஸ்மிதாவோடது. மேபி அதை பார்த்தீங்களா மேம்? என்னதுக்கு, எனக்கு உண்மை தெரியும் போது அது உண்மையான நான் ஏன் போய் பார்க்கணும்? முதல் நாள் தூக்கு போட்டு இறந்தாச்சு. அங்கே கொண்டு வரும்போது மார்ச்சரியில் அவளை போடும்போது மார்ச்சரியில் ஏசி கூட கிடையாது, எல்லாம் முடிச்சிட்ருக்குன்னு அந்த பக்கத்து வீட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவர் சொன்னார். சில்க்குக்கு முன்னால் அம்பிகாவுக்கு பேசியிருக்கேன், ராதாவுக்கு பேசியிருக்கேன், எவ்வளவோ ஆர்டிஸ்ட் சுமலதா அதெல்லாம் பேசியிருக்கேன். பட் இன்னமும் காலம் கடந்தும் நிற்கிறது வந்து சில்க்கு வாய்ஸ் தானே. எங்கள் வீட்டு நாய்க்கு பேர் சில்க்கு, எங்கள் வீட்டு பூனைக்கு பேர் சில்க்கு. இன்னும் நாங்கள் எங்கள் வீட்டில் சில்க்கு வாழ்ந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. எனக்கு வந்து ஒரு நாள் கூட பத்தாது சில்க் ஸ்மிதா மேம் பற்றி பேசுகிறதுக்கு. பட் ஸ்டில் நீங்கள் இங்கே இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரம் த வெரி பிகினிங் அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து லைக் வண்டி சக்கரம்லேருந்தே வந்து நீங்கள் அவங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறீங்க, ஸ்டில் எப்போதுமே இருந்திருக்கீங்க. அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு படத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு ஐக்கானாக நீங்கள் வந்து கூட இருந்திருக்கீங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு படம் வண்டி சக்கரம். பட் அதுக்கு முன்னால் என்னோடய கரியர் வந்து வேறு. நான் அந்த படத்தில் நான் லைக் அவங்கள பற்றி நான் சொல்லிடுறேன். சில்க் ஸ்மிதா வந்து அந்த படத்தில் வந்து ஆக்சுவலி வினு சக்கரவர்த்தின்னு அவர் தான் வந்து அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணார். வினு சக்கரவர்த்தி சார் எப்படின்னா, நாங்கள் ஸ்டேஜ் ட்ராமாலாம் ஆக்ட் பண்ணுவோம். அப்போலேருந்து நானும் அவர் சிவகுமார் சார் நாங்கள் எல்லாருமே ஒரு கலகல குரூப்பு. அதில் வந்து அவர் சொன்ன வார்த்தை வந்து, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், ஆந்திராவிலேருந்து வந்திருக்கா, அவளுக்கு தமிழ் அவ்வளோ சரியாக தெரியாது, நான் அவங்க மிஸ்ஸஸும் அவருமா சேர்ந்து தமிழ் பேசுகிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இந்த படத்தில் வந்து அவள் நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கா, நீ பேசணும், நீ பேசி கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணணும் அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு தான் அந்த வண்டி சக்கரத்தில் அப்போ டப்பிங் பண்ண வரும்போது அவங்க வருவாங்க. ஒரு ஸ்கர்ட்டு ஒரு இது போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. நல்ல லாங் ஹேர் இருக்கும், நல்ல கருப்பாக இருப்பாங்க, நல்ல குண்டாக இருப்பாங்க. அப்படி இருந்தாங்க அப்போது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது அதுதான் அவங்களோட ஃபஸ்ட் லுக் எனக்கு. ஸோ நாங்கள் எப்போவுமே ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் டப்பிங்கில். அவங்களுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாருமே நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் மிரண்டு போன மான் மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம் எங்களை. நாங்கள் ரொம்ப கலடை பண்ணிகிட்டு இருப்போம். அதை பார்த்துட்டு அவங்க உட்காந்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நெருங்கி பேசி என்னென்ன பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் வந்து அப்படியே ஃபர்தராக அவங்க இது கண்டினியூ ஆனதுனால அப்போ வந்து எல்லாமே காம்பினேஷனில் இருந்ததுனால அது ஒரு ப்ளஸ் இருந்தது. எல்லாரையும் மீட் பண்ண முடியும். இப்போ நான் உங்களை மீட் பண்ண முடியாது, நீங்கள் நினச்சா தான் என்னை பார்க்க முடியும், நான் நினச்சா தான் உங்களை பார்க்க முடியும். அப்படி இருக்குது சுச்சுவேஷன். அப்போ அப்படி இல்லை. நிறைய காம்பினேஷன் ஆக்ட்ரஸ் எல்லாருமே இருப்பாங்க. இல்லை, காம்பினேஷன் ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லை, காம்பினேஷன் தான் பேசணும். அதே மாதிரி படங்கள் டப் பண்ணும்போது அந்த கேப்பில் வந்து அந்த மூவிஸ் எல்லாம் போடுவாங்க, அந்த சாங்கெல்லாம் போடுவாங்க. அந்த சாங்கை பார்க்குறதுக்கு ப்ரொடியூசர்ஸு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ அப்போ அந்த இடம் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் லைக் சின்ஸ் யூஆர் அசோசியேட் வித் லைக் சில்க் ஸ்மிதா, நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அழகாக இருந்தது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். லைக் அது உங்கள்கிட்டேருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் இப்போ வந்து ஆக்சுவலி வந்து வண்டி சக்கரத்தில் நான் பேசினது வந்து இப்போ இருக்கிற வாய்ஸ் இல்லை, சில்கோட வாய்ஸ் ரொம்ப அவங்களும் ராவாக நடிக்க வந்துடுறதுனால எப்படி வினு சக்கரவர்த்தி சார் இவங்க சிவகுமார் சார்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி வாய்ஸில் பேசினேன். அது ரொம்ப நார்மலான வாய்ஸ். அது இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அது சில்க் வாய்ஸ் தானா, யார் பேசியிருக்காங்கன்னு கொஞ்சம் கேட்டால் தெரியும். சில்க் படத்தை பார்த்தா தான் தெரியும்.
அதுக்கப்புறமா வந்து நிறைய படங்கள் அந்த மாதிரி நார்மலாக கொஞ்சம் செக்ஸியாக பேசணும் அவங்களுக்கு, அவ்வளோதான். அதே மாதிரி சில்க்னு ஒரு படம் வந்தது. அதில் அவங்க 2 கேரக்டர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி நடிச்சிருந்தாங்க. அப்போ தான் பர்டிகுலராக இந்த வாய்ஸ், சில்கோட வாய்ஸ் வந்து இப்போ நான் பேசுகிற மாதிரி அந்த மாதிரி ஷார்ப்பாக தான் இருக்கும், ஷார்ப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த வாய்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சில்க் மூவியில் வந்து ட்ரை பண்ணாங்க. எனக்கு வந்து அது தியாகராஜன் சாரு, அதுக்கப்புறம் இவரோட மியூசிக்கு, விஸ்வநாதனோட பையன் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர். ஸோ அந்த ஆடியோ எனக்கு கொடுத்து அதை பண்ணி அந்த மாதிரி பேசு அப்படின்னு இம்ப்ரெஸ் பண்ணாங்க. இது வரைக்கும் நான் இந்த நியூஸ் யாருக்கிட்டையுமே சொல்லலை. சில்க் வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். பட் இந்த இது பண்ணும்போது தான், என்ன பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, ஐயோ, அந்த மாதிரி நார்மலாக பேசும்போதே அந்த பொண்ணு அப்படி தான் பேசும். இல்லைக்கா, அப்படி இல்லைக்கா, நான் அப்படி பண்ணணும்னு நினைக்கல, ஆனால் எனக்கு பயமாக இருக்குக்கா எல்லாருக்கிட்டையும் பேசுறதுக்கு, இப்படி தான் பேசும். அதோட பேசுறதே இயல்பே அப்படிதான் இருக்கும், நார்மல் இயல்பே அப்படி தான். அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். அது வந்து அவங்களோட ஃபிகருக்கும் என்னோட வாய்ஸுக்கும் மேட்ச் ஆனதுனால அது இப்போ நான் சில்க் வாய்ஸ்ன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அவங்களுக்கு. சில்க் இப்போ இருக்கிறதுனால எனக்கு வந்து சில்க் வாய்ஸை வச்சு என் வண்டியை நான் இன்னும் ஓட்டிட்டு இருக்கேன். ஆமா, அதுவும் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க, லைக் நான் அவங்களால தான் வாழ்றேன் அப்படின்ற மாதிரி. ஆமா, நான் வந்து சில்க்குக்கு முன்னால அம்பிகாவுக்கு பேசியிருக்கேன், ராதாவுக்கு பேசியிருக்கேன், எவ்வளவோ ஆர்டிஸ்ட், சுமலதா, திசை மாறிய பறவைகள், அந்த இதெல்லாம் பேசியிருக்கேன், தெல்லுமுல்லில் வந்து அதெல்லாம் பேசியிருக்கேன். பட் இன்னமும் காலம் கடந்தும் நிற்கிறது வந்து சில்க் வாய்ஸ் தானே. ஸோ அவங்க நான் கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் அதுக்குள்ளே அவங்க மாதிரி பேசி காட்டுறப்ப சொல்லிட்டீங்க, அவங்க வந்து உங்களை அன்பா அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த பாண்டிங் பற்றி சொல்லுங்கள், அவங்க எவ்வளோ உங்களோட அவங்க எவ்வளோ பாண்டிங்காக இருந்தாங்க? அதாவது நார்மலாக வந்து அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு, அதுக்கு முன்னாலேயே நான் கொஞ்சம் ஃபீல்டில் இருந்ததுனால அடிக்கடி நாங்கள்லாம் அந்த காலத்தில் அடிக்கடி மீட்டிங் கிடையாது, ஃபோன் பேசுகிறது கிடையாது. ஸோ என் மேலே, அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரும் வந்து ஃபோட்டோகிராஃபர், இந்த ஃபீல்டில் வந்து இதுவாக இருந்ததுனால அவர் மூலமாக வந்து நாங்கள் அப்பப்போ பார்ப்போம். மற்றபடி ஷூட்டிங் நடக்கும்போது நானும் அவர் பிஆர்ஓங்கிறதுனால, ஜேவின்னு அவர் பிஆர்ஓங்கிறதுனால அந்த ஷூட்டிங் ஸ்பாட் நடக்கிற இடத்துக்கு நாங்கள் போவோம். அந்த இடத்துல பார்த்து பேசுகிறது தான் உண்டு. இப்படி உட்கார மாட்டான், நான் வந்தேன்னா எனக்கு இதுக்கு இப்படி உட்காந்துடுவாங்க, அந்த ஒரு மரியாதை இருக்கும். அதுக்கு மற்றவங்க முன்னாலெல்லாம் கால் போட்டு மேக்ஸிமம் சொல்ல போனீங்கன்னா ஆம்பளைங்கள அவ்வளோ மதித்ததே இல்லை. ஒரு மாதிரி நார்மலாக தான் பேசுவாங்க, ஏன்னா கொஞ்சம் விலகி இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருந்தாங்க. பாண்டிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் இருந்தது. நான் லாஸ்ட்டாக அர்ஜுன் சார் படம் தான் அவங்க லாஸ்ட்டாக இது ஒரு சாங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ போய் பார்த்துட்டு அப்போல்லாமே நார்மலாக தான் இருந்தாங்க. நல்ல பாண்டிங் தான் ரொம்ப. நம்ம இன்னொரு பக்கம் வந்து லைக் அவங்களே சொல்லியிருக்காங்க, லைக் நான் பேசினாலுமே இந்தளவுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்காது, நீங்கள் பேசினது வந்து அவ்வளோ ஆப்டாக இருக்குன்ற மாதிரி. அது என்ன படத்துக்கு மென்ஷன் பண்ணாங்கன்னு ஏதாவது? அதுதான், என்ன படம்னு இல்லை, எல்லா படமுமே நம்ம அவங்களுக்கு நம்ம அந்த இது நான் மாற்றினது வந்து சில்க் தான் அவளோட ஒரிஜினல் வாய்ஸை கொண்டு வந்தேன். அதுக்கு முன்னால் வரைக்கும் வந்து ஹீரோயின் கேரக்டர் அப்படின்னு பேசும்போது கொஞ்சம் இந்த வாய்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக பேசணும், அந்த மாதிரி கொஞ்சம் மாறிச்சே தவிர. பட் இந்த இன்னமும் என் வாய்ஸ் நிற்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் அது ஒன்று சில்க்கு, இன்னொன்று சில்க்குக்கு நான் பேசின அந்த ஒரிஜினல் சில்கோட வாய்ஸ், அவங்களோட வாய்ஸும் இதே மாதிரி நான் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இன்னும் சத்தமே வெளியில் கேட்காது அவங்க பேசும்போது. ஆனால் கோவம் வந்தால் நல்லா சத்தம் போடுவாங்க. லேடிஸை யாராவது கொஞ்சம் அவமானப்படுத்தினா, யாராவது சரியாக பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் கோவப்படுவாங்க. செட்டில் ஸ்பாட்டில் இந்த மாதிரி யாராவது பர்சனலாக அவளுக்கு யாருமே ஃப்ரெண்டும் கிடையாது, இதுவும் கிடையாது. அவள் உண்டு, அவள் வீடு உண்டு. மற்றபடி வெளியில் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மேம் ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போது நான் வந்து ஒரு அடுத்த ஜென்ரேஷன், நம்ம ஒரு நியூஸ்லாம் கேட்குறோம், அவங்கள சுற்றி நிறைய ரூமர்ஸ் இருக்கும், அது பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும், நிறைய ரூமர்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஐ வாண்ட் டு லைக் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து பர்சனலாக அவங்க வந்து நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, அவங்க ரொம்ப லைக் பார்த்துப்பாங்க, இவ்வளோ மரியாதையாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அவங்ககிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏதாவது ஒரு குவாலிட்டி மேம், லைக் இதுதான் அவங்க, இது நிறைய பேருக்கு தெரியாது, சில்க் ஸ்மிதா வந்து இவ்வளோ அழகாக இந்த ஒரு விஷயம் அவங்கள்ட்ட அந்த குவாலிட்டி இருக்குது. இல்லை, அவளுக்கு வந்து பொய் சரியாக பேச தெரியாது, பொய் பேசவே தெரியாது, எதுவாக இருந்தாலும் உண்மையை டப்புன்னு சொல்லிடுவாள். ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும் அவகிட்ட, எல்லாருக்கிட்டேயும் நல்லா அட்டாச்சாக பழகுவாள். முடியலன்னா டக்குன்னு உஞ்சி திருப்பிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பாள். ஸோ அந்த மாதிரி அந்த பொசசிவ், அந்த பாண்டிங் வந்து எல்லாருக்கிட்டையும் பிடிச்சதுன்னா நல்லா பழகுவாள். பிடிக்கல, அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஒன்றும் சத்தம் போடுறது அதெல்லாம் கிடையாது, சைலண்ட்டாக ஒதுங்கிடுவாங்க. நம்ம இன்னொரு பக்கம் லைக் அவங்க இண்டஸ்ட்ரியில் நிறையா இது மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நான் நிறைய விதமாக கேள்விப்பட்டிருக்கேன். அதில் நீங்கள் நேரில் பார்த்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் அவங்களால கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தாங்கிக்கவே முடியல, பட் இதை தாண்டி அவள் வந்து
ஷைன் ஆகியிருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும்னு நினச்ச விஷயம்? அதாவது தாங்கிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வந்தா. பட் அவளுக்கு வந்து கடைசி வரைக்கும் நிறைவேறாத ஒரு ஆசை என்ன அப்படின்னா, அவளுக்கு வந்து சாவித்திரி அம்மா தான் அவளுக்கு வந்து மெயின். அவள் சாவித்திரி அம்மா மாதிரி நான் நடிக்கணும் அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாள். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுவே சொல்லிகிட்டு இருப்பாள். கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்னு கொடுத்தா கூட அதுலேயே ஒரு செக்ஸியை கொண்டு வந்து திணிச்சாங்களே தவிர அது அவளோட கடைசி வரைக்கும் வருத்தமாகவே இருந்தது. அது ஒன்று மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அது ஒன்று மட்டும் என்ன அப்படி நான் சொல்லுவேன், நீ அப்படி பண்ணாத, நீ என்ன பண்ணுறியோ அதை பண்ணு. இப்போ உனக்கு இதில் ப்ளஸ் இருக்குது. இப்போ சாவித்திரி அம்மா மாதிரி நீ அடிக்க ஆரம்பித்த அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னை ஓரம் கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே சொன்னேன். இல்லைக்கா எனக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்குல்ல, வரும்போதே அந்த ஆம்பிஷனோட தான் வந்திருக்காப்புல. சாவித்திரி மாதிரி நடிக்கணுங்கிற ஆம்பிஷனோட தான் வந்திருக்காப்புல. அது நிறைவேறலைன்னு அந்த வருத்தம் வந்து அவளுக்கு கடைசி வரைக்குமே இருந்தது. இப்போ நானுமே நான் ஒரு சில படங்கள் பார்த்துருக்கேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி லைக் அவங்களோட இயல்பான அழகு, அந்த ஸ்கின் டோன், அவங்க பேசுகிற ஒரு விதம், அவங்க ஸ்க்ரீனில் அப்பியர் ஆனால் அவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நான் நிறையா லைக் ஒரு ரசிகனாக நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் சொல்கிறத வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தா நிறைய பேர் வந்து அவங்கள கிளாமரஸான ஒரு ரோலுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இவங்க வேறு ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலுமே இல்லை நீ இது பண்ணு அப்படின்ற மாதிரியே கொஞ்சம் ஸ்டீரியோடைப் பண்ணிட்டாங்க. பட் இப்போ வந்து உங்களுக்கு நிறைய டெக்னாலஜி இருக்குமா, இந்த படத்தை பார்த்து ட்ரெஸ் பண்ணலாம், அந்த படத்தை பார்த்து ட்ரெஸ் பண்ணலாம், அந்த மாதிரியெல்லாம் இப்போ நிறைய உங்களுக்கு எல்லாமே அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அவள் வந்து ஓன் டிசைனிங் பண்ணுவாள் காஸ்டியூம். அவள் அந்த அளவுக்கு படித்தவில்லை, இருந்தாலும் அவள் வந்து அந்த இங்கிலீஷில் ஹிந்தியில் வர படங்கள் எல்லாம் வச்சு பார்த்து அதில் கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து சாவித்திரி படங்கள் அந்த ஃபுல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மார்க் பண்ணி டிசைன் பண்ணி பர்சனலாக ரொம்ப அந்த அவளோட காஸ்டியூமில் வந்து அவள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணும். ஓகே, லைக் இதெல்லாம் அவங்களே டிசைன் பண்ணுவாங்க. அவங்களே டிசைன் பண்ணுவாங்க. காஸ்டியூமரை கூப்பிட்டு எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு கேட்டு வரைய தெரியாதுல்ல, டிசைன்னாலும் வாயில் சொல்லி இப்போ வாங்கிக்குவாங்க. அவளோட மற்ற செக்ஸி டான்சஸ் பண்ணுறதுக்கும் இவ போடுற காஸ்டியூமுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து நம்மளும் நிறையா லைக் பாடல்கள் பார்ப்போம், சீன்ஸ் பார்ப்போம். எனக்கு என்னன்னா அவங்க 80s நிறைய ட்ரெண்ட் செட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் மூலமா நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க தான் அது பண்ணதா, அவங்க ஓனாக பண்ணது தான். யாரும் அட்வைஸ்லாம் கிடையாது. அவள் ஓனாக அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டாள், ஓனாக தான் பண்ணுவாள். அவள் கிட்டத்தட்ட எனக்கும் அவளுக்கும் இந்த குணத்தில் வந்து ஒரு பொருத்தம் இருக்கும் நிறையா அந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து நிறைய லைக் பார்த்துருக்கோம், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஸ்டியூம்ஸ். அவங்க ஸ்டைலாக இருப்பாங்க, என்ன காஸ்டியூம் போட்டாலும் அதை ஓன் பண்ணிப்பாங்க. இப்போ எனக்கு டக்குன்னு பார்க்குறப்போ ஒரு லைக் நம்ம வந்து டோர் நெக்ஸ்ட் கேர்ளாக இருக்கிற மாதிரியான ஒரு காஸ்டியூம்ஸ் அந்த கேரக்டரில் நான் பார்க்காம போயிட்டேனோன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி பார்க்குற மாதிரியான ஒரு காஸ்டியூம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சாரிலர், எனக்கு இப்போ உங்களை பார்க்குறப்போ சரி அவங்களும் இப்படி பார்க்கணுன்ற ஒரு இல்லை, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்லலாம் வந்திருக்கா. பர்சனல் ப்ரோக்ராம் அப்போ நிறைய கிடையாது. போனால் ஃபாரினுக்கு போவாங்க. ஃபாரினுக்கு போனாலும் புடவை கட்டிட்டு போனால் அங்கே ஒத்துக்க மாட்டாங்க. அவள் செக்ஸியாக வரணும்னு தான் எல்லாருமே இது அதே தான் சேம் தான். ஆமாம், அப்படி தான் பாவீங்களான்னு சொல்கிற அளவுக்கு தான் எல்லாருமே அவளை வந்து வீட்டில் இருக்கும்போது நான் தான் சொன்னேன், ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கூட ஃபுல் இது போட்டிருந்தா, ஷார்ட் போட்டிருந்தா, ஃபுல் ட்ரெஸ் போட்டிருந்தா, மேலே வந்து இது அந்த மாதிரி தான் பண்ணுவாங்களே தவிர, அதே மாதிரி இந்த டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா அந்த ஷார்ட் முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு போர்வை வந்துடும் மேலே, அப்படியே உட்கார மாட்டாங்க. அது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே குடும்பமான வரைக்கும் அப்படி பண்ணுவாங்க. இவளுக்கு காலெல்லாம் கூட வெளியில் தெரியாது. அவ்வளோ இப்போ காலை பார்க்கலாம், அதெல்லாமே பார்க்க முடியாது படத்தில் பார்க்குறதோட. சரி மேம், ஆக்சுவலாக நீங்கள் க்ளோஸாக இருந்திருக்கீங்க, நிறைய விஷயங்கள் உண்மை என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திவ்யா பாலன் அவங்க வந்து ஒரு பயோபிக் பண்ணியிருந்தாங்க சுனில் ஸ்மித்தாவோடது. மேபி அதை பார்த்தீங்களா மேம்? மேபி அதில் என்ன எது உண்மை அப்படி என்னதுக்கு எனக்கு உண்மை தெரியும் போது அது உண்மையான நான் ஏன் போய் பார்க்கணும்? ஏன்னா இப்போ ஃபிலிமுக்காக நிறைய பண்ணியிருப்பாங்களோன்ற மாதிரி நிறைய எங்களுக்கு இல்லை, அந்த மாதிரி நிறைய பேருக்கு சாவித்திரிக்கே இப்படி பண்ணாங்க. அதனால வந்து நான் வந்து அது கிட்டத்தட்ட நானும் ஒரு மூதாதையர் காலத்துலேருந்து இருக்கேன். 1972 73லேருந்து இருக்கேன். ஸோ எல்லாரையுமே நாட் ஒன்லி சாவித்ரி அம்மா, ஜெமினி மாமா, பானுப்ரியா எல்லாருமே எனக்கு அந்த காலத்துலேருந்து பழக்கம். அதனால் வந்து அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன், நினச்சி கூட பார்க்க மாட்டேன். அது இப்படி வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னா இல்லை பார்க்க மாட்டேன். எனக்கு அதில் இன்னொரு இது பண்ணும்போது அவளுக்கு பேசுகிறதுக்கே கூப்பிட்டாங்க. சில்க்கு கேரக்டர் அவங்க பயோபிக் பண்ணாங்களா, அதில் பேசுகிறதுக்கு கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன்ட்டேன். இப்போ ரீசெண்டாக ஒரு மூவி வந்தது இல்லை, மார்க் ஆண்டனியில் எனக்கு ஒரு சின்ன விட்டு தான் நீங்கள் பேசணும்னாங்க, நான் வரமாட்டேன்ட்டேன்.
ஓகே, ஏன் மேம் அது அவங்களுக்கு பேசினா சில்க்குக்கு ஓகே. அவங்க அவள் இறந்ததுக்கு அப்புறமும் வந்து நான் விசித்ராக்கு பேசியிருக்கேன், ஜோதி லட்சுமிக்கு பேசியிருக்கேன், நிறைய அந்த செக்ஸி டிஸ்கோஸ் அது எல்லாருக்கும் பேசியிருக்கேன். ஆனால் சில்க்குக்கு பேசின வாய்ஸை நான் எதுலேயுமே யூஸ் பண்ணதில்லை. அவங்களுக்கானது அவங்களுக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது. நான் இதுவும் எங்கள் வீட்டு நாய்க்கு பேர் சில்க்கு, எங்கள் வீட்டு பூனைக்கு பேர் சில்க்கு. இன்னும் நாங்கள் எங்கள் வீட்டில் சில்க்கு வாழ்ந்துட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் இப்போ பார்க்க முடியதில்லை, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கு நீங்கள் இப்போ வரைக்கும் அதை ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஆமாம், இதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயம் இல்லைல்ல. நமக்கு இது நமக்கு அவள் கொடுத்த ஒரு வாழ்க்கைன்னே நான் சொல்லலாம். அந்த மாதிரி நினைக்கலாம் நம்ம, ஒருத்தவங்க நல்லவங்க. இப்போ நம்ம அம்மா அப்பா நினைக்கிற மாதிரி இப்போ சில்க்குக்கும் எனக்கு அந்த பாண்டிங் தான். இன்னொரு பக்கம் இப்போ வந்து நிறையா இப்போ ஏஐ மூலமாக இல்லை கொஞ்சம் டிஜிட்டலைஸ் பண்ணி விஎஃப்எக்ஸ்லாம் யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் மார்க் ஆண்டனிலே அவங்கள கொண்டு வராங்க. சில்க் ஸ்மிதா மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு ரீல் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்கள வச்சு ஒரு சீக்வன்ஸ் பண்ணலாம், டைம் ட்ராவல் பண்ணி சில்க் அங்கே இருக்கிற மாதிரி ஒன்று பண்ணலான்னு பண்ணாங்க. பட் அது நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் உங்களுக்கு தோணுமா மேம் நம்மள மிஸ் பண்ணுறோம் அவங்கள அப்படின்ற மாதிரி? நான் மிஸ் பண்ணுறதாவே இன்னமுமே ஃபீல் பண்ணலையே, அதில் பார்க்கும்போது இப்படி ஃபீல் பண்ண போகிறோம். ஓகே, இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல, ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வராங்கல்ல. அப்பவே மாதிரின்னா அது மாதிரி தானே, ஒரிஜினல் கிடையாது. இல்லை, ஒரிஜினல் தான், மாதிரி தான் மேம். இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 27+ இயர்ஸ் இருக்கும், லைக் அவங்க நம்ம கூட இல்லை. ஃபேன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், அவங்க கூடவே இருக்கிறாங்கன்ற மாதிரி நீங்கள் ஒரு பாண்டிங்கில் இருக்கீங்க. மற்றபடி ஃபேன்ஸ் வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஆமாம், இன்றைக்கி வர்ற ஃபேன்ஸ்னா நீ சொல்கிற மாதிரி 35 வருஷம் ஃபேன் எல்லாம் இல்லை. இப்போ ரீசெண்டாக வர்றவங்களும் சில்க் ஸ்மிதா ஃபேனாக தான் பார்க்குறாங்க, யங்ஸ்டர்ஸும். இப்போ நான் தான் சொல்கிறேன் மேம், என்னையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இருக்கிற எனக்கும் நான் அவங்கள ரசிக்க வைக்கிறாங்க, இப்போ வந்து நீ மிஸ் பண்ண வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ வந்து இந்த ஒரு விஷயம் அவங்க பண்ணியிருந்தா இல்லை இது செஞ்சுருந்தா அவங்க மேபி இருந்திருக்கலாம் கொஞ்ச நாள். இல்லை, அந்த ஒரு தாட் எனக்கு கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே நார்மலாகவே எல்லா இன்டர்வியூலையும் சொல்லுவேன், வந்து ஒருத்தர் இளமையாக இருக்கணும் அப்படின்னா அவங்க சின்ன வயசுலேயே செத்துடணும். என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, செத்தாதாங்க. இப்போ சில்க் ஸ்மிதா இப்போ இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னு உங்களால் கற்பனை பண்ண முடியுமா? அதாவது புரியுது எனக்கு. ஓகே, இல்லை, என்னோட தாட் அது. ஆமாம், புரியுது என்னோட தாட் அது. இப்போ இதே மாதிரி சில்க் இல்லாமல் இன்னொருத்தவங்க பழைய ஆர்டிஸ்ட்டு ராஜ, இப்போ பெரிய படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க சொல்கிற பேர் ஞாபகம் இல்லை, ஹீரோயின் கேரக்டர், அவங்க ட்ரம் டான்ஸ்லாம் ஆடினாங்களே, அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக அதுக்கப்புறமா சில வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க நடிக்கலை. அவங்க நடிக்கலைங்கிறதுனாலேயே அவங்க அந்த கால பழைய படங்கள் மட்டுமே தான் காமிச்சாங்க. அவங்க வயசானதுக்கப்புறம் உள்ள ஃபோட்டோஸ்லாம் வரவே இல்லை. புரியுங்க, அந்த அப்பியரன்ஸோடையே அவங்க இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சால் கடைசியாக அந்த மார்ச்சுரியில் பார்த்த ஃபோட்டோ கூட மக்கள் யாருமே அதை பப்ளிசிட்டி பண்ணலை, நிறைய வரல. மார்ச்சுரியில் பார்த்த ஷார்ட் மட்டும் எனக்கு இன்னும் கண்ணில் இருக்குது. நான் அங்கே போகலை, பார்க்கல. என்ன சொன்னாங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அங்கே தானே பக்கத்தில், அந்த மாதிரின்னு. உடனே நீ போலியான்னு கேட்டார் எங்கள் வீட்டுக்கு அருகில். இல்லை, அவளே போயிட்டா, நான் அப்புறம் அங்கே போய் அவளை எதுக்கு பார்க்கணுன்ட்டு நான் போகல. மேம் இன்னொன்று மேம், நமக்கு இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு திரை பிரபலமே ஒருத்தவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் விவேக் சாராக இருக்கட்டும், கேவி ஆனந்த் சார், யாராவது நமக்கு பிடிச்ச ஒரு ஆள் வந்து திடீர்னு இல்லை அப்படின்ற நியூஸ் கேட்குறப்போ நமக்கு அது வருத்தமாக இருக்குது. நீங்கள் கூட இருக்கீங்க அஸ் அ ஃப்ரெண்டாக, லைக் அது ஒரு சிஸ்டர் பாண்டிங்காக இருக்கீங்க. அந்த நியூஸ் தெரிஞ்ச அன்னைக்கு அது எப்படி மேம் இருந்தது உங்களுக்கு அதை கடக்கிறப்போ? இல்லை, என்ன ஆச்சு, எனக்கு வந்து திடீர்னு எங்கள் வீட்டுக்காரர் தான் சொன்னார். அப்போ வந்து இதெல்லாம் கிடையாதுல்ல, அதனால சொன்னார், சில்க்கு தூக்கு போட்டுன்னுட்டா அப்படின்னாரு. எங்கள் வீட்டுக்காரர் எங்கிட்ட சொன்ன டைலாக் இதுதான், வார்த்தை இதுதான், சில்க்கு தூக்கு போட்டுக்கிட்டாலாம் அப்படின்னோடனே, அப்படியா, அவ்வளோதான். என்னோடய ரியாக்ஷன் எதுக்குமே இப்படி தான் இருக்கும், சில்க்குன்னு இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க இறந்துட்டாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, அவங்களுக்கு விதி முடிஞ்சிடுச்சு, அவங்க போயிட்டாங்க. இப்போ எஸ்பிபி இறந்தப்போ கூட நான் சொன்னது இதுதான், அவர் கஷ்டப்பட்டு அவர் வருவார், வந்து பாட முடியாது அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கிறத விட போயிட்டாங்கன்னா ஓகே. அதுதான் என்னோட தாட்டு, என்னோட பர்சனல் தாட்டு. இது எல்லாருக்குமே, எல்லா இறப்புகளுக்கும் ஐயோ அப்படி சொல்லவே மாட்டோம். அவ்வளோதான் என்னோட ஆன்சர். ஸோ நீங்கள் சொன்னீங்களா மேம், இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அந்த வேர்ட் சொன்னாங்க, லைக் அன்னைக்கு வந்து இப்போது இந்த அளவுக்கு ஒரு நியூஸ் நீ பார்க்க போறியான்னு கேட்டார். ஏன்னா அவரும் பிஆர்ஓ இல்லை, அதனால் வந்து டப்புன்னு முடிச்சிட்டோங்களே, எல்லாத்தையும் அப்படியே முடிச்சிட்டாங்கல்ல. உடனே முதல் நாள் தூக்கு போட்டு இறந்தாச்சு. அங்கே கொண்டு வரும்போது மார்ச்சுரியில் அவளை போடும்போது மார்ச்சுரியில் ஏசி கூட கிடையாது, எல்லாம் முடிச்சிட்ருக்குன்னு அந்த பக்கத்து வீட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவர் சொன்னார். அதுக்கப்புறம் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போச்சு, அது உடனே முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து ஆர்டிஸ்ட்லாம் யாருமே போய் பார்க்குறது, இந்த மலர் வளையம் வைக்கிறது அதெல்லாம் கிடையாது. சில்க் மறைஞ்ச செய்தி ஆர்டிஸ்ட்டுங்க அத்தனை பேரும் போய் பார்க்கலையே. அர்ஜுன் சார் போனார், புலியூர் சரோஜா அக்கா போனாங்க, அவ்வளோதான். வேறு நடிச்ச பெரிய நடிகர்கள் யாருமே இல்லை. ஏன்னா அது கேஸ் ஆச்சு இல்லை.
அதனால வரல. ஸோ அதனால அது கொஞ்சம் லைக் கான்ட்ரவர்சியாக இருக்கிறதுனால கான்ட்ரவர்சியாக maybe அது- இருக்கிறதுனால அப்போ இவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா அப்போ சில்க் இவ்வளோ ஃபேமஸ் கிடையாது, இவ்வளோ ஃபேன்ஸ் கிடையாது அப்போ சில்க். அந்த காலத்தில் ஏதுங்க இவ்வளோ பேர் படம் பார்த்தீங்க? எத்தனை பேர் படம் பார்த்துருப்பாங்க அந்த காலத்தில்? இன்னைக்கு தானே உங்களுக்கு இதெல்லாம் நிறைய வந்திருக்கு. பட் அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு பஸ் இருந்தது. அவ்வளோதான். அவங்க, அதாவது அவங்களுக்கு இருந்த இது எப்படி இருந்தது அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சில்க்கு போட்டால் நாங்கள் படம் வாங்குகிறோம், அந்த மாதிரி தான் நேம் இருந்ததே தவிர அவங்க நடித்த படத்தை கண்டிப்பாக போய் பார்க்கணும்னா எந்த வீட்லேயும் பொம்பளைங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க, திட்டுவாங்க, எதுக்கு போகிறீங்கன்னு. அது லேடிஸ் ஃபேன் கிடையாதுல்ல. இப்போ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு ரசிக்கிற மாதிரி ஒரு மெச்சூரிட்டி கிடையாதுல்ல அப்போ இருந்தவங்களுக்கு. ஸோ அதுதான் அன்னைக்கு வாழ்க்கை. இன்னைக்கு தான் அவங்க ரொம்ப பப்ளிசிட்டி ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு இதுனா உங்ககிட்டேருந்து லைக் கூட இருந்த ஒருத்தரோட ரொம்ப க்ளோஸாக அசோசியேட் ஆன ஒருத்தரோட லைக் அவங்களோட கதைகள் அவங்க கேட்குறப்போ இறப்பு இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. இது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏற்றுக்காமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், தட் இஸ் ஃபேக்ட். அவங்க இல்லை. ஓகே, இப்போ இருந்திருந்தா எப்படி இருப்பாங்கங்கிற தாட்டுக்கே நான் போகல. நான் இன்னும் என் கூட இருக்காங்கன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இருந்துட்டேன், இனிமே இருந்தால் எப்படி இருந்திருப்பாங்க? ஓ பாவம், இருந்திருந்தால் கஷ்டம்தான் பண்ணிருப்பா. மறுபடியும் என்ன கேரக்டர் பண்ணுறது, அம்மா கேரக்டர் பண்ணுறியா, சீரியல் பண்ணுறியா, இப்படிலாம் ஒரு தாட் வரும். ஸோ லைக் நம்ம இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி லைக் அவங்களுக்காக ஒரு எபிசோட் பண்ணுன்றது தோணிகிட்டே இருந்துச்சு. இது ப்ளஷர் ஆக்சுவலி இன்னைக்கு பெஸ்ட் ஆகிடுச்சு. உங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் கேட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் தோஸ் நான் திங்ஸ். சில்க் சார்பில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துறேன். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் இன்று முதல் உலகமெங்கும். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.